ஃபெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலையில் விடிய விடிய மழை பெய்தது. இதன் காரணமாக அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம் மலை உச்சியில் இருந்து பாறையுடன் மண் சரிவு ஏற்பட்டது. வேகமாக உருண்டு வந்த பாறை வஉசி தெருவில் உள்ள 3 வீடுகள் மீது விழுந்தது. மண் சரிவில் 7 பேர் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த கலெக்டர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் எஸ்பி சுதாகர் ஆகியோர் உடனே நேரில் பார்வையிட்டு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மண் சரிவில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு 18 மணி நேரமாகியும் மண்ணில் சிக்கியவர்களை இன்னும் மீட்கப்படவில்லை. அரசும் தேசிய பேரிடர் மீட்புப் படையும் விரைந்து செயல்பட்டு பேரிடரில் சிக்கி தவிப்போரை உயிருடன் மீட்க விரைவாக செயல்பட வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கடலூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது அமைச்சருக்கு வீடியோ கால் செய்த முதல்வர் ஸ்டாலின் கடலூர் நிலவரத்தை குறித்து கேட்டறிந்தார். மேலும் வெள்ள நீர் சூழ்ந்த இடங்களை வீடியோ கால் மூலம் முதல்வர் பார்வையிட்டார். புயலின் போது பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வெள்ள பாதிப்புகளை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் அதிகபட்சமாக 503 மில்லிமீட்டர் மழை பதிவானது. ஏரி உடைந்ததால் திண்டிவனம் நகரம் வெள்ளத்தில் மிதந்தது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்புப் பணியில் துணை ராணுவப் படையினர் ஈடுபட்டனர். தமிழக அரசு எடுத்த நடவடிக்கையால் அதிக அளவில் மழை பெய்த போதும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார். தற்போது 500 மருத்துவ முகாம்கள் நடந்து வருகின்றன. வடகிழக்கு பருவமழை முடியும் வரை மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து இன்று தலைமை செயலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. புயல் பாதிப்பை பார்வையிட மத்திய குழுவை அனுப்பும்படி மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். ஃபெஞ்சல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. மேலும் படிப்படியாக வலுவிழந்து மேற்கு நோக்கி மெதுவாக நகரக்கூடும். இதனால் கடலோர மாவட்டங்களில் இன்று முதல் கனமழை படிப்படியாக குறையும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து மேற்கு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யலாம். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், தேனி, மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கனமழை காரணமாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டது. வேலூர், ராணிப்பேட்டை, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கனமழை காரணமாக நிவாரண முகாம் அமைத்திருக்கும் பள்ளியை தவிர அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளும் வழக்கம்போல் இயங்கும் என கலெக்டர் கலைச்செல்வி தெரிவித்தார். தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் கடலூரில் வெளிச்செம்மண்டலம், கண்டைக்காடு, தாழங்குடா உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். திருக்கோவிலூர், அரகண்டநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கலெக்டர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருக்கோவிலூர் விழுப்புரம் சாலையில் தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் 909 ஏரிகள் உள்ளன. கனமழை காரணமாக 309 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. புதுச்சேரியில் மழையின் தாக்கம் தொடர்ந்து இருப்பதால் மீட்புப் பணியில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாக அமைச்சர் நமச்சிவாயம் சொன்னார். வெகு விரைவில் புதுவையில் இயல்பு நிலை திரும்புவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருகிறது என்றும் கூறினார். புதுச்சேரி சூரியகாந்தி நகர் பகுதியில் மழைநீர் வடிந்துள்ளதால் வீடுகளை சுத்தம் செய்யும் பணியில் வீட்டின் உரிமையாளர்கள் ஈடுபட்டனர். அரிசி, பருப்பு, வீட்டு மின்சார பொருட்கள், உபயோகப் பொருட்கள் என அனைத்துமே சேதமாகிவிட்டதாக கண்ணீர் மல்க கூறினர். கனமழை காரணமாக விக்கிரவாண்டி, முண்டியம்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையே பாலத்தில் அபாய அளவை தாண்டி தண்ணீர் செல்கிறது. பயணிகளின் பாதுகாப்பு கருதி எழும்பூர் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில், மதுரை தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் உட்பட 5 தென் மாவட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரத்திலிருந்து சென்னைக்கு செல்லும் அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது. பயணிகள் பேருந்துக்காக காத்திருந்தாலும் போதிய பேருந்துகளும் இயக்கப்படாததால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர்.
நாடு முழுதும் உள்ள போலீஸ் டிஜிபி மற்றும் ஐஜிக்களின் 59வது அனைத்திந்திய மாநாடு ஒடிசாவில் 3 நாட்கள் நடந்து முடிந்தது. இதன் நிறைவு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசினார். டிஜிட்டல் மோசடிகள், சைபர் குற்றங்கள், ஏஐ தொழில்நுட்பங்களால் அரங்கேறும் டிபேக் மோசடிகளால் சமூக மற்றும் குடும்ப உறவுகள் சீர்குலைக்கப்படுவது கவலை அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். திருப்பதி மலைப்பாதை சாலையில் காரில் சென்று கொண்டே ஆபத்தான செல்ஃபி எடுத்த 6 இளைஞர்களை தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். ஆந்திராவில் கடந்த 3 ஆண்டுகளில் 48,537 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஷன் அரிசி ஏற்றுமதியாகியுள்ளது. அரிசி கடத்தலால் நாட்டின் பாதுகாப்புக்கும் ஆபத்து என மாநில சிவில் சப்ளை அமைச்சர் நாதெண்டலா மனோகர் தெரிவித்தார். மேலும் காக்கிநாடா துறைமுகத்திலிருந்து அரிசி கடத்தல் குறித்து ஜெகன்மோகன் விளக்கம் அளிக்க வேண்டும் என அமைச்சர் கூறினார்.